கிளம்புவர்களே, பாவசாலை அலுவலர்களே, நிதி நிறுவனங்களின் பிரதிநிதிகளே, ஊரடங்கில் வருகின்ற உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளே, பாவசாலைகளே, இந்த மதரசாவின் அதிபர் அவர்களே, கணிதத்துடைய ஏனைய உஸ்தாதுகளே, இங்கு கல்வி வகையில் பயிர்ந்த அன்புடைய மாணவர்களே, பெற்றோர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். உண்மையில் இந்த நிகழ்வானது கடந்த 8 தினங்களாக இந்த பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட 50 மாணவர்களுக்கு இஸ்லாமிக் லைஃப் ஸ்டடீஸ் என்ற தலையங்கத்தின் கீழ் 8 கருப்பொருட்களை கொண்டதாக 7 நாள் செயலமர்வு நடைபெற்றது. இந்த 7 நாள் செயலமர்வு இங்கு இந்த பிரதேசத்தில் உள்ள பல தகுதி வாய்ந்த உலமாக்களை கொண்டும் புத்திஜீவிகளை கொண்டும் அவர்களுக்கான ஒரு நேரிய வழிகாட்டல் வழங்கப்பட்டது. அந்த வழிகாட்டலின் ஊடாக, அந்த நிகழ்வின் ஊடாக நாமும் நமது சமூகம் என்று நாடும் எதிர்பார்ப்பது என்னவென்றால், இந்த நாட்டில் நல்லொரு பிரஜைகளை உருவாக்க வேண்டும், நல்ல சமூகத்திற்கும் நாட்டிற்கும் விதமான பிரஜைகளை உருவாக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் அந்த வேலை திட்டமானது கடந்த 7 நாட்களாக இந்த பிரதேசத்தில் நடைபெற்றது. அதன் இறுதி அங்கமாக அவர்களுக்கான சான்றிதழ் வழங்க வைபவமும் அதனைத் தொடர்ந்து இஃப்தார் நிகழ்வும் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிகழ்வுக்கு எமது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் இன்முகத்துடன் முகமன் கூறி நான் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. வசலாம். உண்மையில் நேரத்தை கருத்தில் கொண்டு விரைவாக நாங்கள் நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இஃப்தாருடைய நேரம் நெருங்குவதால் சிறப்பான முறையில் வரவேற்பு மற்றும் தலைமையுடைய நிகழ்ச்சிய முன்னாள் குச்சவெளி பிரதேச சபையினுடைய தவிசாளர் கௌரவர் ஆதரவாளா தௌஃபிக் ஆசிரியருக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வு அடுத்து மாணவர் உரை நிகழ்த்துவதற்கு நாம் அங்கு அடைப்பது என் மருமகன் விடுதி வருட மாணவன் அன்னூர் அரபு கல்லூரி புல்மோட்டை. முதலாவது அல்லாஹ்வை புகழ்ந்தானாக. இவ்விடத்தில் வருகை தந்திருக்கும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஸ்தாபன தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய கௌரவத்திற்குரிய அல்ஹாஜ் ரிஷாத் பதுதீன் சார் அவர்களுக்கும் அவரோடு வருகை தந்திருக்கின்ற இணைய உறுப்பினர்களுக்கும் பெற்றோர்மார்களுக்கும் எனது அன்பிற்குரிய ஆசான்மார்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது அன்பின் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த புனிதமிகு ரமலான் மாதத்தை முன்னிட்டு எங்களுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட 8 ஸ்டார் என்ற தலைப்பின் கீழ் 7 நாள் பயிற்சி நெறி எங்களுக்காக வேண்டி நடைபெற்றது. எந்த ஒரு தடையும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய உதவியினால் இது நடைபெற்று முடிந்தது. அல்ஹம்துலில்லாஹ். 7 நாள் பயிற்சி நெறியிலும் முதலாவது தலைப்பு சுய முன்னேற்றத்திற்காக வேண்டிய ரமலானை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை எங்களுக்காக வேண்டி கற்றுத்தந்த ஷேக் அல்-ஆலிம் நௌஷாத் மதீனி அவர்களுக்கும் இவ்விடத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, 2வது நாளாக சுயமதிப்பீடு என்ற தலைப்பை எங்களுக்காக வேண்டி கற்றுத்தந்த அல்-ஆலிம் ஷேக் சாலிஹின் நதீமி அவர்களுக்கும் இவ்விடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, 3வது நாளாக அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்தல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றுதல் என்ற தலைப்பின் கீழ் எங்களுக்கு ஒரு பாரிய விளக்கத்தை தந்த ஷேக் அல்-ஹாஃபிஸ் அல்-ஆலிம் ஸயீத் நதீமி அவர்களுக்கும் இவ்விடத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, 4வது நாளாக பெற்றோரின் மகிமை, பெற்றோருக்கு நாம் எவ்வாறு உபகாரம் செய்ய வேண்டும், பெற்றோருக்கு
பெற்றோரை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்ற ஒரு பாரிய விளக்கத்தை எங்களுக்கு தந்த தற்போது அரபாத் மகா வித்தியாலயத்தில் அதிபராக கடமை புரிகின்ற அஷேக் அல் ஆலிம் ஃபைசுல் தீன் அவர்களுக்கும் இவ்விடத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஐந்தாவது நாளாக ஆரோக்கியமான உணவு பழக்கத்தையும் சுகாதாரத்தின் அடிப்படையிலான வாழ்க்கையையும் எமக்காக வேண்டி பாரிய ஒரு தலைப்பை எமக்காக வேண்டி கற்றுத் தந்த எமது புல்மோட்டை புறப்படமாகவும் சுகாதாரத்துறையில் பணிபுரிகின்ற சார் அவர்களுக்கும் இவ்விடத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆறாவது நாளாக இலக்கை நிர்ணயித்தல் என்ற தலைப்பை எங்களுக்காக வேண்டி எடுத்துரைத்த ஷேக் அல் ஆலிம் பிஹார் மதனி அவர்களுக்கும் இவ்விடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஏழாவது நாளாக இலங்கைக்குரிய சட்ட திட்டங்கள் பெரியவர்கள் சிறியவர்களுக்குரிய சட்ட திட்டங்கள் அனைத்தையும் எமக்காக வேண்டி கற்றுத்தந்த குச்சவெளி பிரதேசத்தை சேர்ந்த லோயர் நௌஃபர் சார் அவர்களுக்கும் இவ்விடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்நிகழ்வு எமது நாட்டிற்கு வந்து சேர வேண்டும் என்று பாடுபட்ட இந்தியாவை சேர்ந்த ஷேக் ஹலீல் ரஹ்மான் அவர்களுக்கும் இவ்விடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்விடயம் எமது நாட்டில் பல முஸ்லிம் கிராமத்தில் நடைபெற வேண்டும் என்று பாடுபட்ட அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இஸ்தாப தலைவர் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கௌரவத்திற்குரிய அல்ஹாஜ் ரிஷாத் பதுருதீன் அவர்களுக்கும் இவ்விடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது பல முஸ்லிம் கிராமத்தில் நடைபெற்ற போதும் எமது புல்மோட்டை கிராமத்திலும் நடைபெற வேண்டும் என்று பாடுபட்ட சார் தௌஃபீக் சார் அவர்களுக்கும் இவ்விடத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தனது இடத்தையும் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை தனது நேரத்தை எங்களுக்காக வேண்டி ஒதுக்கி அவருடைய நேரத்தை தூய எண்ணத்துடன் செலவழித்த அஷேக் அல் ஆலிம் சாலிஹீன் நதீம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கல்வி எமது மாணவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று எமக்கு வாய்ப்பளித்த எமது கல்லூரியின் அதிபர் அன்வர்தீன் மகாஹிர் அவர்களுக்கும் இவ்விடத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்நிகழ்வை ஏற்பாடு செய்து தந்த ஏற்பாட்டு குழுவினருக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதே போன்று பல நிகழ்வுகள் எமது கிராமத்தில் நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்த்த வண்ணம் இந்த நிகழ்வை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான முறையிலே மாணவர் மன்றத்தை சார்பாக என் மரபான விடுதி வருட மாணவன் அன்மார்களும் அரபு கல்லூரி புல்மோட்டை அவருக்கு நாம் தெரிவித்துக் கொண்டு உண்மையில் நேரக்கரவை ஒவ்வொரு நாள் விழிக்க வேண்டும். நேரத்தை கருத்தில் கொண்டு விழிக்காமல் இருக்கிறேன். தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். நிகழ்வு அடுத்த அம்சமாக வளர்வாளர் உரைகளை நிறுத்துவதற்காக நாம் அன்போடு அழைப்பது அசைத் சாலிஹீன் அலவி எம்ஏ செயலாளர் திருவண்ணாமலை மாவட்டம் ஜமியத்துல் உலமா சபை. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பிரமுகர்களே, கணிதத்துக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய மாணவர்களே, உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ் தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் இந்த நேரத்தில் என்னை பேசுவதற்காக வேண்டி அழைத்திருக்கிறீர்கள். நான் நினைக்கின்றேன், ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு பணியை நிறைவு செய்ததன் அறுவடையை இன்று நாங்கள் அனுபவிக்க இருக்கின்ற தருணம். உண்மையில் புல்மோட்டை பிரதேசத்திற்கு நாளைய எதிர்கால தலைவர்கள், இஸ்லாமிய தலைவர்களை உருவாக்குவதற்காக வேண்டி சிறந்த ஒரு கருத்திட்டம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த பணியினை எடுத்து புல்மோட்டையில் செய்ய வேண்டும் என்று நான் நிர்பந்திக்கப்பட்டிருந்தேன். உண்மையில் காலையில் என்னை அறியாமலேயே அந்த வாட்ஸ்அப் குடும்பத்தில் இணைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் நான் பார்த்தேன், இலங்கை முழுக்க அந்த விடயம் அரங்கேற இருக்கின்றது. அதன் போதுதான் எனக்கு இங்கே தலைவர் அல்ஹாஜ் ரிஷாத் பதுருதீன் சார் அதில் பேசிய ஒரு கருத்து, அண்மையில் ஒரு புத்தகத்தில் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவம் ஒரு மனித உயிருக்கு
கொடுத்திருந்த பெருமானம் எப்படி என்பது தொடர்பாக ஒரு சர்வசாதாரணமாக பார்க்கப்பட்ட ஒரு நிலையில் நான் அந்த விடயத்தை இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அதனை செய்ய வேண்டும் என்று 7 நாட்களாக நாங்கள் அதை செய்திருந்தோம். சுமார் 40 தொடக்கம் 50 வரையான சராசரி மாணவர்கள் இந்த நாடும் கலந்து கொண்டிருந்தார்கள். 7 தலைப்புகள் 7 பிரதான வளவாளர்களை கொண்டு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. உண்மையில் இதனை மிக தூய்மையாக மறைமுகமாக இதனை செய்திருந்தார்கள். எப்படி என்றால், இதற்கு பின்னணியில் ஒரு அரசியல் ரீதியான சாயம் பூசப்படுமாக இருந்தால் சிலர் இதிலிருந்து விடுபட்டு விடலாம் என்பதற்காக வேண்டி அந்த பகுதிகளை அங்கே இனங்காட்டாமல் மறைமுகமாக யார் குத்தியாகியும் அரசியாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பணியை நிறைய கணவர்கள் நிறைய சிந்தனையாளர்கள் செய்திருந்தார்கள். உண்மையில் இந்த சிந்தனையினுடைய கருவூலமாக இந்தியாவில் இருக்கின்ற மௌலானா ஹலீல் அஹ்மத் அவர்களுடைய வழிகாட்டல், அல்தாப் பாரூக் அவர்களுடைய வழிகாட்டல், இலங்கையில் ஏசிஎம்சி கட்சியினுடைய தலைவர் அல்ஹாஜ் கௌரவ ரிஷாதுதீன் அவர்கள் மறைமுகமாக இருந்து வீட்டில் கேஷுவலாக இருந்து இலங்கையில் உள்ள எல்லா பகுதியையும் வடிவமைத்திருந்தார்கள். நாங்களும் அந்த ஜூம் இணையத்தினூடாக பெற்றுக்கொண்ட அந்த வழிகாட்டலுக்கு அமைவாக இந்த மாணவர்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டுதல்களை 7 நாட்கள் கொடுத்திருக்கின்றோம். உண்மையில் இத்தகைய நிகழ்வுகள் கண்டிப்பாக சமூகத்திற்கு கட்டாயம் தேவையான ஒரு விடயம். இதனூடாகத்தான் நாங்கள் எதிர்கால நாகரிகம் உள்ள சிறுவர்களை, இளைஞர்களை கட்டியெழுப்ப முடியும் என்ற கருத்தில் மாற்றும் கருத்துக்கு இடமில்லை. அந்த வகையில் இத்தகைய நிகழ்வுகள் இன்ஷா அல்லாஹ் தஆலா 7 நாட்கள் என்பதை சுருக்கி இன்னும் கொஞ்சம் விரிவாக்கி அதனை எதிர்காலங்களில் ரமலான் முழுமையான ஒரு வேலை திட்டமாக அதனை முன்னெடுப்பதற்கு இன்னும் சற்று மேலதிகமாக திட்டங்கள் வடிவமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டு எல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அதே போன்று அந்த எங்களுடைய அழைப்பையேற்று வளவாளர்கள் நோன்போடு நீண்ட நேரம் வந்து அந்த தங்களுடைய பணியை மிக திறம்பட செய்திருந்தார்கள். அத்தகைய அந்த வளவாளர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அருள் பாலிக்க வேண்டும். அதற்காக வேண்டி பிள்ளைகளை அர்ப்பணித்து நேரகாலத்தோடு அனுப்பிய பெற்றார்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் பாலிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் குல்லல் ஜஸா. ஷுக்ரான் லக்கும். நிகழ்வில் அடுத்து இதுவரையிலும் வலுவான உறுதியை எடுத்துச் சென்ற நவகி ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டும் நிகழ்வில் பெரும் அதிதியாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தேசிய தலைவர், முன்னாள் அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் ரிஷாத் பதியுதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் உரையை நிகழ்த்துவதற்காக. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். டாக்டர் கே மொய்தீன் பாபா மாவட்ட அமைப்பாளர் உட்பட ஏனைய நமது கட்சியுடைய கௌரவ தவிசாளர், பிரதி தவிசாளர், தேவி, முன்னாள் தவிசாளர்கள், பிரதேச சபை கௌரவ உறுப்பினர்கள், நகரசபை உறுப்பினர்கள், அதே போல என்னுடைய இந்த கட்சியுடைய இந்த சென்டரை ப்ரொமோட்டர் சென்டரை பொறுப்பாக இருந்து செய்த எங்களுடைய ஆஃபீஸர், அதே போல என்னுடைய பிரதேச சபையுடைய கௌரவ உறுப்பினர் ரிஷான் அவர்கள், அதே போல ஏனைய எங்களுடைய வேட்பாளர்கள், உறுப்பினர்கள், இங்கு பலவாளர்களாக அர்ப்பணிப்போடு பணியாற்றிய என்னுடைய ஷாலிஹின் நலிமி அவர்கள், நௌஷாத் நலிமி அவர்கள், ஜைன் நலிமி அவர்கள், ஆக்கில் பிஎச்சி அவர்கள், எஸ்ஹெச் ஃபைசல் பிரின்சிபல் அவர்கள், நௌஃபர் எல்எல்பி அவர்கள், நிஹார் மௌலவி அவர்கள் உட்பட மாவட்ட செயலாளர் அனீஸ் உட்பட என்னுடைய பிரின்சிபல் அன்வர் மௌலவி அவர்கள், மேனேஜர் அவர்கள், ஸ்கூல் அதிபர்கள், கண்ணியத்துக்குரிய உலமாக்கள் உட்பட உங்கள் எல்லோருக்கும் பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், உங்கள் எல்லோருக்கும் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்வு சமூக நலனை மையமாக வைத்து நமது பிள்ளைகள் நாளை நல்ல தலைவர்களாக, நல்ல மனிதர்களாக, இந்த நாட்டுப்பற்றுள்ளவர்களாக,
இஸ்லாமிய வாழ்க்கை என்றால் என்ன, எவ்வளவு ஒரு அழகான வாழ்வியலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்தார்கள். அந்த வாழ்வை நாம் எடுத்து செல்கிறோமா என்று நமக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டு அதற்கான பதிலை தருகின்ற ஒரு வாழ்வியல் சம்பந்தமான ஒரு கோர்ஸ் உங்களுக்கு 7 நாட்களாக 21 மணித்தியாலங்கள் எங்களுடைய இந்த பிரதேசத்திலே உள்ள நல்ல கல்விமான்கள், நல்ல அறிஞர்களை வளவாளர்களாக கொண்டு வெளிநாட்டிலே வசிக்கின்ற இந்தியாவை சேர்ந்த கலீல் மௌலானா, அதே போல நம்முடைய அல்தாப் நலீமி, ஃபஸ்லான் காதர், அதே போல மௌலவி முபாரக் அவர்கள், ஹஸ்ஸான் வாஜி உட்பட அவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த அழகான ஒரு திட்டமிடலை செய்து தந்தார்கள். அதை உங்களுடைய கிராமத்திற்கு கொண்டு வந்து இங்கே உள்ள கல்வியாளர்களை தயார் பண்ணி அவர்கள் பெரிய மனதோடு எங்களுடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று உங்களுக்கு கற்றுத் தந்தார்கள். 7 நாளோடு இது முடிவதல்ல, வாழ்க்கையிலே முன்னெடுத்து நாளை ஓலவழியிலே நல்ல பெருபேறு பெற்று, ஏலவழியிலே நல்ல பெருபேறு பெற்று, நாளை நல்ல தலைவர்களாக, நல்ல மனிதர்களாக, நல்ல கல்விமானாக, நல்ல வியாபாரியாக, நல்ல ஆளுமாக நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் இந்த வேலை திட்டத்துடைய இலக்காக இருக்கிறது. அகில இந்திய மக்கள் காங்கிரஸ் கட்சியுடைய கல்வி கலாச்சார பிரிவுக்கு மாவட்ட தலைவராக என்னுடைய டாக்டர் ஹில்பி மொய்தீன் பாபா இருக்கிறார். நேற்று நான் அட்டாளைச்சேனையிலே 3 சென்டர்கள் அக்கறை பெற்று அட்டாளைச்சேனை பாடமுறை சென்டர்களை ஒன்றாக சேர்த்து அதிகமான பெற்றோர்கள் வந்திருந்தார்கள். அவர்களோடு ஒரு அழகான கலந்துரையாடலாக நேற்றைய நிகழ்வு இடம்பெற்றது. எனவே இந்த புல்மோட்டை பிரதேசத்தில் இருந்தும் நாளை நல்ல பிள்ளைகள் நீங்கள் முன்னேற வேண்டும், உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே தான் இதை இங்கு கொண்டு வந்தோம். எனவே இந்த வாழ்வியல், இஸ்லாமிய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்திலே ஈமானை பலப்படுத்தியவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, நல்ல கல்வியை கற்று நல்ல நாட்டுப்பட்டுள்ள பிள்ளைகளாக நீங்கள் வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு இந்த திட்டத்தை தந்திருக்கிறோம். எனவே நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இதனூடாக பெற்ற பயனை உங்களுடைய வாழ்நாளிலே எடுத்து உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய, உங்களை நல்ல பிள்ளைகளாக, நல்ல மனிதர்களாக, நல்ல நாளை சொர்க்கத்துக்கு செல்வதற்கான பாதையை அமைத்துக் கொள்கின்றவர்களாக உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு தெரியும், இளைஞர் சமூகம் பிழையான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இந்த ஊரிலே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மத்தியிலே ஒரு சிலர் 50 பேர் நீங்கள் இங்கு வந்து கற்றிருக்கிறீர்கள். அந்த கற்றதை மற்ற நண்பர்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றவர்களாக, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அதை செயல்படுத்துகின்ற பொழுது நமது நல்ல நண்பர்கள் எங்களை பார்த்து அவர்களும் அதை பின்பற்றுகின்றவர்களாக நாம் எம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற இடத்திலே அன்பாக வேண்டிக் கொண்டு, வளவாளர்களுக்கு என்னுடைய மனமான நன்றியை இந்த இடத்திலே கூறிக்கொண்டு, உங்களுடைய தௌஃபீக் சார் இதற்காக பொறுப்பாக இருந்து செயல்பட்டார். அதே போல இதை இங்கு கொண்டு வருவதிலே இரவு பகலாக உழைத்தவர் தான் சகோதரர் பிசான் அவர்கள். எனவே அவருக்கும் அதே போல இன்னும் யார் யாரெல்லாம் இதற்கு உதவியாளர்களாக இருந்தீர்களோ உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வசலாம். நிகழ்வில் பிரதம அதிகாரி நிகழ்ச்சியை இப்பொழுது 7 நாள் பயிற்சி முடித்த எமது மாணவர்களுக்கான சான்றிதழ். எனவே விரைவாக மாணவர்கள் ஒன்றாக வந்து சான்றிதழை பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். விரைவாக ஒவ்வொன்றாக வந்து உங்களுக்கான சான்றிதழை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்து திருச்சலிகள் என்ற மாவட்டத்தை தாண்டி அதற்கான சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளும் மாணவ செல்வங்களை நாங்கள் வாழ்த்து தெரிவித்து வருகிறோம்.
எமது தேசிய தலைவருடைய மற்றும் வல்லவர்கள் அதேபோல் என்பவர்களுடைய கருத்தினால் அந்த சான்றுகள் வழங்கி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிகழ்வு அடுத்து சோப்பு பயான நிகழ்வு நாம் கூறுவளிப்பது மௌலவி எம் ரியாஸ் மலாஹிரி அன்வர் உலூம் அரபிக் கல்லூரி நிறுவனர். قال الله تعالى في القرآن الكريم قال أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغفر யார் அந்த காற்றை சுவாசித்துக் கொள்கிறாரோ அதன் பிறகு அவர் அல்லாஹ்வுக்கு வெறுப்பானவராக ஆக மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாம் அடைந்திருக்கின்ற இந்த ரமலான் எமக்கு அல்லாஹ் தந்த மாபெரும் வாய்ப்பாக இருக்கின்றது. இதனை பயன்படுத்தி ஏக வல்லவன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய கூட்டத்தில் எம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.